ஜியோ இல்ல சார். ஜியோல வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வேலை செய்றேன். ஓ! முன்னாடி தான் டைரக்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். வேலைப்பளு குறைக்கிறதுக்காக ஆமா சார். சரி, சரி. பரவால்ல நீங்களும் தேட ஆரம்பிச்சுட்டீங்களே! மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு தெரியுது. அ. ஆ நான் சும்மா இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துன்னே தான் இருக்கேன். அப்படியே. அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த அ ஒரு ரூ. 50 செலவு பண்ணி அது 2 வாங்கி வாங்கி செஞ்சு பார்த்துருங்கய்யா. ரொம்ப பண்றேன், பண்றேன். அது என்ன இப்ப 1/2 மணி நேரத்துல பண்ணிரலாம்யா. ஆமா. பண்ணிடலாம் சார். ஆமா. அது பண்ணிட்டு நீங்க அந்த ரீடிங் 100 நாள் கவனிங்க. 100 நாள் ஆ, கவனிங்க. ஆ. முதல்ல ஒரு 40 சரி, நாள் சரி, சரி. கவனிங்க. வெள்ள. அப்புறம் ம். அப்புறம் ஒரு 40 நாள் கிரீனு. அப்புறம் ஒற்றை கிரீனு வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ம், போச்சு. ம். அதுக்கப்புறம் நம்ம ம். பாண்டிச்சேரியிலேயே எல்லா அளவும் நமக்கு கிடைக்குது. பாண்டிச்சேரியில இருக்கிற அந்த அ மணலுமே கலந்துக்கலாம். அதுவே நமக்கு 100 மைக்ரோ சீவர்ட் இருக்குது. அ ஆமாமாமா. அதுவும் என்ன விஷயம்னா யாருக்கு இது புரியாது சார் இது. யாருக்கும் ஆ, கரெக்ட், கரெக்ட். இது யாருக்கும் எவனுக்கும் எவனுக்கும் புரியக்கூடாது. நமக்கு புரிஞ்சா சரி. நம்ம இது இன்னொரு வேற அதுல போட்டுருக்காங்க சார். ஏன்னா வேக்யூம்ல வந்து நல்லா வேலை செய்யும். அதே மாரி ஹை டெம்பரேச்சர்லயும் ரொம்ப அதிகமா வேலை செய்யுன்ற மாரி போட்டுருக்காங்க. ஆமாமா. நம்ம எல்லாமே ம். பாசிபிலிட்டி தான். நம்மளது எல்லாம் அதனால நான் என்ன ஆமா. நான் இன்னொரு ஐடியா பண்ணேன். அது உங்களுக்கு பேசி அனுப்பிச்சிருக்கேன் ம், பாருங்க. ம், இன்னொரு ஐடியா ம், ம். பண்ணியிருக்கேன். இப்ப ஆ. இதே ஏன்னா நாம இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் அதான் திங்க் பண்ணேன். ஸ்பேஸ்ல வந்து வேக்யூம் இருக்கு. அப்புறம் சூரியன் கிட்ட போனா கூட உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கு. எல்லா கண்டிஷன்லயுமே ஒர்க் பண்ணுன்ற மாரி தான் அது காமிக்குது. சார் இது ரூம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யும், கடல்ல வேலை செய்யும், ஆமா, அண்டார்டிகால வேலை ஆமா. செய்யும், ஆர்க்டிக்ல வேலை செய்யும், ஜீரோல வேலை செய்யும். இது என்னுடைய அடிப்படையே ஜீரோ ஆ கான்செப்ட் தான். அதுதான். அவரு நல்லா ம். புரிஞ்சுக்கிட்டாரு. அ. கடைசியில தான் அவரு புரிஞ்சுக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ம். ஓ! ஆ. புரியுதுன்ட்டாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஆமாமா. பின்னாடி வர அது புரிஞ்சுக்கிட்டாரு. புது கரெக்ட் தான்ட்டாரு. ஆமாமா. ஆமாமா. அதனால இப்ப இது விஷயமா படிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னைக்கு வராங்க என்னன்ட்டு. அது அவங்க படிக்கட்டும். அதுக்குள்ள நாம என்ன பண்றோம், நீங்க ஒரு ம். இந்த ரூ. 50 செலவுல இன்னைக்கு பண்ணிருங்க அது. இன்னைக்கு பண்ணிருங்க. சரி, சரி. சரி, அது சரி, சும்மா சரி. விளையாட்டா பண்ணுங்க. என்னது? ம். டென்ஷனே கிடையாது. சார் இத விட எத்தனையோ நான் பண்ணி பார்த்துட்டேன். இதே ஒரு நான் ஆன்டி கிராவிட் வீல செஞ்சு சக்சஸ் பண்ணேன். ஆன்டி கிராவிட் வீல ரூ. 2,00,000 ஆ. செலவு. அதே நான் அதே பண்ணி சக்சஸ் பண்ணேன். ம். சரி, சரி. ரொம்ப டஃப் அது. இதுக்கு நான் என்ஜினியர் கிடையாது. தெரியுங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடையாது. அதுக்கு வந்து ஆ ஆ. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப நான் வந்து அந்த ஆன்டி கிராவிட்டி வீல் ஆன்டி ஆன்டி ஃபிரிக்ஷன் அண்ட் ஆன்டி கிராவிட்டி செய்யும்பொழுது, உங்களுக்கு வந்து ம். மெகாட்ரானிக்ஸ் தெரிஞ்சா தான் செய்ய முடியும். மெக்காட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஆ. அ மெக்கானிக்கலும் தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ்டு சயன்ஸ். அத நான் ஈஸியா செஞ்சேன். அத வந்து ம். அது மெக்கானிக்கலும் நான் செஞ்சு பார்த்துட்டு மெக்கானிக்கலா செஞ்சு அப்ப வந்து எலக்ட்ரானிக் அதாவது எலக்ட்ரானிக்கும், மெக்கானிக்கல் 2ம் சேர்ந்தா தான் அந்த ம். ஆன்டி கிராவிட்டி வீல் செய்ய முடியும். கரெக்ட். அது வந்து ஸ்பேஸ்ல வேலை செய்றது. எதுல? ஸ்பேஸ்ல. கரெக்ட் நீங்க சார். ஆமா. அது வந்து 1 டன் சக்கரம். 1 டன் சக்கரம் வச்சுன்னா, அது வந்து 200 மெகா ம். 1 டன் சக்கரம் வச்சு 1200 ஆப்பிள் சுத்தப்ப குறைஞ்சபட்சம் எவ்வளோ தெரியுங்களா? 2 ஆ. மெகாவாட் கிடைக்கும். 2 மெகாவாட் கிடைக்கும். சரி. 2 மெகாவாட். பூமியில பார்த்தீங்கன்னா 4 கேவி, 5 கேவி தான் எடுக்க முடியும். ஹீட் ஆயிரும். இங்க ம். வந்து ஹீட் வந்துரும். இங்க ஹீட் வரனால தான் நான் நிறுத்திட்டேன். 11 நிமிஷம் நான் வேணா அந்த வீடியோ அனுப்புறேன் பாருங்க. அது பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே. பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணாத இப்ப எப்பவுமே நான் என்ன பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கி வச்சு அப்ளிகேஷன் நம்பர் வாங்கி வச்சுட்டு விட்டுருவேன் நானு. ஏன்னா, அது வந்து ஆ, பெரிய ஆ. பெரிய யுனிவர்சிட்டி சைட்ல ஸ்பேஸ் டிராவல் பண்றப்போ, ஸ்பேஸ்ல செட்டில்மென்ட் ஆகுறப்போ அப்படி செஞ்சு பார்க்கணும். ம். அதனால கம்முனு ஆ வாய மூடிட்டு கரெக்ட், கம்முனு இருக்கணும். எப்படி இருந்தா சிக்கி சீரடிச்சு கடைசியில நம்மட்ட வருவானுங்க. கரெக்ட். ஏன்னா உலகத்துல எங்கேயும் எனர்ஜியே கிடையாதுங்க. உலகத்துல இந்த எலன் மஸ்க் தெளிவா சொல்லிட்டாரு. இந்திய பூமியில இருக்கிற ஆ. இந்த எனர்ஜி வேஸ்ட்ன்ட்டாப்ல. கரெக்ட். யுரேனியம் வரைக்கும் வேஸ்ட். ஏன்னா அதாவது யுரேனியத்த வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. யுரேனியம் வந்து வெரி டேஞ்சரஸ் வந்து அது வந்து நீங்க 100 அது ம். 100 டன்னு சுத்தம் பண்ணீங்கன்னா, 0.7 கிராம் தான் ம். கிடைக்குங்க. கரெக்ட். 1 டன்னு 1000 கிலோ சுத்தப்படுத்தினா கடைசியில 1 கிராம் கூட கிடைக்காதுங்க. ம். 0.7 கிராம்னு எவ்வளோ பாருங்க. 700 மில்லிகிராம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால அதுதான் பம்பாட் ஆகுது. ஆமா அது சார். பம்பாட் அது ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ். அதுக்கு வந்து 100 ஏக்கர் இடம் தேவ. 100 கடலோரம் வேணும் 100 ஏக்கர் இடம் தேவ. 100 ஏக்கர் இல்ல. குறைஞ்சபட்சம் 10 ம். கிலோமீட்டர் நீள அகலம் இருக்கணும். யாரும் உள்ள போக்கூடாது. ம். அப்ப அது ஓகே. நம்மளது வந்து டேபிள் டாப்ல செய்றோம். என்னது? குக் டாப்ல டேபிள் டாப். ஆமா. நம்மளுக்கு சிக்கிடுது. அதாவது என்னுடைய உண்மையிலே நான் ஆராய்ச்சி பண்றேன். எவ்வளோ செலவு பண்ணேன் தெரியுங்களா? முதல்ல மொத்த செலவு எனக்கு வெறும் ரூ. 5 தான் செலவாச்சு இத கண்டுபிடிக்கிறது. வெறும் ஆ ₹5 தான் செலவு பண்ணேன். கரெக்ட். வெறும் ₹5 உங்களுக்கு தான் ₹50 செலவு. எனக்கு ம். வெறும் ₹5 ஏன்னா அந்த குப்பையிலேருந்து பொறுக்குனேன்ல. எல்லாமே நான் குப்பை 100 பேட்டரி குப்பையில வந்து கலக்கி பார்த்தா கடைசியில மாட்டிடுது எல்லாமே. ம். கடைசியில அனலைஸ் ம். பண்ணேன். கடைசியில அந்த ஒழுங்குபடுத்தினேன் எல்லாத்தையும். எது இந்த கரெக்ட். பொட்டாசியத்த புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே ட்ரை பொட்டாசியம் வந்து
7,00,000 ஆண்டுக்கு ம். ரேடியேஷன் குடுக்கும். 7,00,000 ஆண்டுகள். கரெக்ட். உள்ள பொட்டாசியமே போது. அவன் வந்து என்ன பண்ணா, வாட்டர் மிக்ஸ் பண்ணிருவான் அவன். வாட்டர் மிக்ஸ் பண்ணா தான் அவன் கண்டக்ட் கிடைக்கும்னு வச்சிருக்கான். அவன் வந்து கண்டக்டிங் ம். வச்சிருக்கான். நான் வந்து ரேடியேஷனுக்கு பயன்படுத்துறேன். புரியுதுங்களா? கரெக்ட், கரெக்ட். எனக்கு எனக்கு அந்த பொட்டாசியம் எனர்ஜி தேவையில்ல. எனக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்ல. அதில இருக்கிற வந்து அந்த கிக்கு ம். அதில இருக்கிற கிக்கு தான் நமக்கு தேவை தவிர, எனர்ஜி அது நமக்கு தேவையில்ல. ஆமா, ஆமா. கரெக்ட், கரெக்ட். அது யாருக்கும் புரியாது. அது யாருக்கும் புரியாது. அதனால தான் நான் சொல்றது புரியாது, மைக்ரோ புரியாது. சீவர்ட் தான். மைக்ரோ சீவர்ட்னா ம். 100 மைக்ரோ சீவர்ட் இருந்தா அது என்ன 100 மைக்ரோ சீவர்ட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சீவர்ட்ங்கிறது ஒரு விஞ்ஞானியோட பேரு. இந்த மைக்ரோ அது வந்து ம். எல்இடி எதுவுமே எரியாது. ஒண்ணுக்கும் ஆகாது அது. எது? ம், ம், ம். சும்மா ரேடியேஷன். அதனால எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்ல. மண்புழுவே அதுல வாழ்ந்துட்டு இருக்குது. ஒண்ணும் பண்ணாது. 100 1000 கரெக்ட், கரெக்ட். மைக்ரோ சீவர்ட் இருக்கிற தேங்காய் பட்டணம், அப்புறம் வந்து ம். தேங்காய் பட்டணம், குமரி, தேங்காய் பட்டணம், மேலமிதானம், அப்புறம் வந்து அப்புறம் மணவாளக்குறிச்சியில 1000 அதத்தான் அவங்க அதத்தான் அவங்க பாதுகாப்பு ஏரியா வச்சிருக்காங்க. அதையுமே அவன் என்ன பண்றான்னா, அங்க எடுத்துட்டு போய் ம். பல கோடி செலவு பண்ணி ஃபில்டர் ஆக்கி கடைசியில 1 கிராம் எடுப்பான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. ம். அதெல்லாம் ம். இதுதான் நம்ம நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இது இ இது அப்புறம் கண்டுபிடிச்சது. இன்னொன்னுயா, நம்ம அந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு பானை ஓடு கிடைச்சாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க கிராஃபைட் பூச்சியே பூசியிருக்காங்க. உண்மை அது கிராஃபின் கண்டுபிடிச்சது தமிழர்கள் கிராஃபைட்ட தான். உருக்கி அந்த மாரி பூசியிருக்காங்க. அப்போவே ஆமா அப்பவே அந்த கிராஃபைட் தொழில்நுட்பம் தான். வந்து கிராஃபைட் வந்து பார்த்துட்டுருக்காங்க. பூமியிலிருந்து வெட்டி எடுத்து, பூமியில ம். இருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியாவுல கிடைக்குது, தமிழ்நாட்டுல கிடைக்குது, கேரளால கிடைக்குது, ஒரிசால கிடைக்குது, குஜராத்ல கிடைக்குது ம். நெறையா. அந்த கிராஃபைட்ங்கிறது ம். சார் வேற ஒண்ணும் இல்ல. அது கார்பனுடைய இன்னொரு வைரத்தினுடைய இன்னொரு பிரிவு. வைரத்தினுடைய கரெக்ட், கரெக்ட். ஆமா. பூமியில் உண்டானது பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பூமியினுடைய பிரஷர்ல 2 பிரியுதுங்க. ஒண்ணு கிராஃபைட்டா போகுது. ம். ஒண்ணு கிராஃபைட்டா பிரிஞ்சிருது. இன்னொன்னு வந்து டைமண்டா பிரியுது. டைமண்டா பெரியது. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. இதனுடைய இது இல்ல வந்து அந்த கிராஃபைட்டயே மெல்ட் பண்ணி பானைக்கு வந்து பூசியிருக்காங்க. அந்த காலத்துல ஸ்ட்ராங்கா அது இருக்கிறதுக்காக. அது நீங்க எதுக்காக கையில பண்ணாங்கன்னு நீங்க தெரியல. நீங்க கையில தொட்டு நீங்க சார் கிராஃபைட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. ம். கிராஃபைட்ங்க சாதாரண பென்சில் நான் வீட்ல அந்த பென்சில் தான். ஆமா. ஆனா கையில ஆ. தொட்டு பாருங்க. கையில தொட்டாவே அது ஒரு ஒரு ஒட்டுது துகள் கையில வரும். ஒட்டுது. ஆமாமா. அந்த ஒரு அதுதான் வந்து டீகே ஆகுறது. அதுல கோடிக்கணக்கான எனர்ஜி ம். அத்தனையும் அத்தனை ரைட். எலக்ட்ரான்ஸ், அத்தனை மைக்ரோ அது மைக்ரோ எனர்ஜி. கையில மைக்ரோ ஆனா எந்த பாதிப்பு அது பண்ணாது. புரியுதுங்களா? ம். அது பண்ணாது. அப்ப அது நம்ம என்ன உடம்பு பூரா பண்ணுதுன்னா, கிராஃபைட் நம்ம உடம்பு பூரா கிராஃபைட் பவுடர் தடவிட்டா என்ன சார் ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அ, ஒண்ணும் ஆகாது. மினுமினுன்னு இருக்கும். மினுமினுன்னு இருக்கும். ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் பண்ணாது. இல்ல நைட்ரஜன் அப்சர்வேஷன் அதிகமாகுமா? ஆ அது அ அ அது நைட்ரஜன் அது எதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு? நம்ம உடம்பே எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அ, இது நம்ம உடம்பு அதுக்கு மாரி கொண்டு வரணும். அது நைட்ரஜன் வந்து உள்ள போச்சுன்னா நம்மளுது எப்படி ஆகும்னா, நைட்ரஜன் உள்ள போச்சுன்னா எலக்ட்ரிக்கா மாறும், புரோட்டீனா மாறும், எல்லாமே மாறிடும். ம். 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 கிராஃபைட்டுக்குள்ள போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியா மாறும். கிராஃபைட்டுக்குள்ள புகுந்துச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி மாறும். ம். அவனே தெளிவா சொல்லியிருக்கானுங்க. ஏதாவது பீட்டா ம். டிகா மட்டும் தான் அ ஒரு ம். ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு பார்ட்டிகிளா மாத்தும். இப்ப உதாரணத்துக்கு ம். ம். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பயன்படுத்துறோம் இல்லையா? ஸ்ட்ராங் ம். ஃபோர்ஸ் ம். கூடங்குளத்தில பண்றது, சென்னையில பண்றது பெரிய அது நியூக்ளியர் ம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணுமா, எதையும் போக விடாம பைண்ட் பண்ணி நிறுத்த வச்சுடும். பைண்ட் பண்ணி ஒட்ட வச்சுரும். பைண்ட் பண்ணி ஒட்ட வச்சுரும். ம். அது கரெக்ட், ஒரு கரெக்ட். பொருள் இன்னொரு பொருள் மாத்தாது. ஆனா அது ம். பொழக்கிறப்ப தான் அ கற்பனை பண்ண முடியாத வெப்பம் வரும். கற்பனை பண்ண முடியாத வெப்பம் வரும். அதத்தான் கண்டுபிடிச்ச நியூட்ரான் வச்சு பொளந்தாங்க. அது ஒரு பொம்பள தான் ம். ம். கண்டுபிடிச்சா. ஆஸ்திரியன் நாட்டு நியூட்டன் வச்சு பொளந்தா தான் அணுவே இந்த வகையில பொளக்கலான்னு கண்டுபிடிச்சது ஒரு பொம்பள தான் கண்டுபிடிச்சாளுங்க. அவளுக்கு நோபல் பரிசு குடுக்காம ஏமாத்திட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. நாம இப்ப இந்த அந்த வீக் ஃபோர்ஸ்ல என்ன சொல்றான்னா, இந்த இந்த பீட்டாடிக் வீக் ஃபோர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும்னா, தன்னையே சிதைத்துக் கொண்டு தன்ட்ட இருக்கிற ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாத்தும். உதாரணத்துக்கு வந்து அ கிராஃபைட் வந்து கிராஃபைட் வந்து கிராஃபைட் வந்து என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா, ஆ நைட்ரஜனா மாறும். கிராஃபைட் நைட்ரஜனா மாறும். நைட்ரஜன் வந்து கிராஃபைட்டா மாறும். கரெக்ட். அல்லது இங்க இருக்கிற புரோட்டான் வந்து நைட்ரஜனுக்கு வந்துரும். அங்க இருக்க நியூட்ரான் வந்து ம். இதுக்குள்ள வந்துரும். இது மட்டும் எதுக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, இந்த பீட்டா டிக்கு தான் பொருந்தும். இந்த பீட்டா ஆ. டிக்கு கையிலேயே நாம 100 வருஷம் வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறோம். என்னது? ஆ. 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 அது கனெக்ட் பண்ண தெரியல. அது ஏன்னா எவன்கிட்ட சிக்கணுமோ அவன்கிட்ட தான் சிக்கணும். ஆமாமா. எவன்கிட்டயும் சிக்காது. இப்ப நான் என்கிட்ட சிக்கிடுச்சுல்ல. ம். அதனால சிக்கிடுது. அப்புறம் நான் வச்சு பார்க்கும்பொழுது தான் செய்யுது. அப்புறம் தான் 100 நாள் எரிஞ்சுது. அடடங்கொக்க மக்க மக்கா. 70 நாள் வரும்பொழுது நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஓ! இது வேலை செய்யுது. என்னடா ஆம்பியர் பயங்கரமா வருதுங்க. என்னது?
ம். நீ இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு அஸ்கா 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 சர்க்கரை இருக்கு இல்லையா? அஸ்கா இந்த சர்க்கரை. பேட்டரிக்கு சார்ஜிங்கே தேவையில்ல. அது பாட்டுல ஒன்ஸ் ரெடி கோடியாண்டு பண்ணி எரியுங்க. வச்சுட்டு 1,00,00,000 ஆண்டு எரியுது. வயசு 1400 கோடி அவுட்புட் ஆண்டுங்க. என்னுடைய வயசு அதான் 1400 ஆண்டு. அவுட்புட்ட குடுத்து கனெக்ட் பண்ணிட்டானாக்கா, அது பாட்டுல போயின்னே இருக்கும் அவுட்புட். அவுட்புட் எங்கிருந்து எடுத்துக்குன்னா, அந்த நியூட்ரான்ல இருந்து எடுத்துக்குது. நியூட்ரான், புரோட்டான் இது இந்த ம். பீட்டா, டீக்கா மட்டும் தான் பண்ணும். வேற எதுவுமே பண்ணாது. ம். கன்டினியூஸா அப்படியே ஒர்க்கிங்லயே இருக்கும். ஆமா. இது வந்து இதுக்கு பார்த்தா நேச்சுரல் நேச்சுரல் அ ரேடியேஷன் பேரு. இந்த நேச்சுரல் ரேடியேஷன் வந்து இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மைனஸே கிடையாது. ஒன்லி பிளஸ் மட்டும் தான் இதுல இருக்கும். இதுல கரெக்ட், மைனஸ் கரெக்ட். எதுவும் கிடையாது. ம். நியூட்ரான் வந்து நியூட்ரல், புரோட்டான் வந்து பிளஸ். ம். இங்க எண்ணுங்கிற பிளஸ். இந்த மைனஸ்ங்கிற வேலையே இங்க இல்ல. ம், ம். புரியுதா உங்களுக்கு? புரோட்டான்ங்கிறது பிளஸ். கரெக்ட், கரெக்ட். ஆமாமா. நியூட்ரான்ங்கிறது 0. நியூட்ரான்ங்கிறது 0 0, அல்லது 0. நியூட்ரல்னு வச்சுக்கலாம். புரியுதா? இதுல கரெக்ட். இதுல நெகட்டிவே கிடையாது. அதனால இது பைத்தியம். ம், இந்த ம், மல்டிமீட்டர்ல இதுக்கு வேலை ம், செய்யாது. மல்டிமீட்டர்ல வந்து நீங்க ரீடிங் ம், நீங்க வந்து அ வோல்ட் ரீடிங் பார்க்கலாமே தவிர, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு ம், அது டெனர் என்னடான்னு அதுக்கு தெரியாம தான் காட்டுது அது. அ ம், நீங்க இந்த மல்டிமீட்டர் வந்து சாதாரண குளோஸ்டு சர்க்யூட்க்கான மல்டிமீட்டர். புரியுதுங்களா? ஓகே, ஓகே. இது வந்து நாம ஒன்லி என்ன பார்க்கலாம் தெரியுமா? இப்ப சாதாரண பேட்டரி பார்க்கலாம். என்னுடைய பேட்டரில நான் என்ன பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல என்ன ம், இருக்கு நான் மனசுல எழுதி வச்சிருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறப்ப ஓப்பனா ம். அப்ப வந்து குளோஸ்டு சர்க்யூட் சாதாரணமா பார்ப்பேன். பார்க்கிறப்ப டைரக்ட்டா முதல்ல அளந்துருவேன். புதுசா வாங்குவேன். ஆ. 1.5 வோல்ட் இருக்கான்னு பார்ப்பேன். 6 ஆம்பியர் ம். அதுல வச்சுருவேன். 2வது 1, 2ன்னு போட்டு வச்சுக்குவேன். 1க்கு ஒரு ரேட்ட போட்டு, 2க்கு ஒரு ரேட்ட போட்டு 1 டூ ஏபி அல்ல 1 2ன்னு பேர் வச்சுருவேன். வச்சுட்டு 2யும் கனெக்ட் கரெக்ட். பண்ணும்போது சீரியல் கனெக்ஷன் குடுக்குறப்ப 3 வோல்ட் 6 ஆம்பியர் ம், கன்ஃபார்ம் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் ம், நான் மனசுல என்ன அது குறைஞ்சுட்டு வர, வர, வர பார்த்துட்டே வருவேன். அப்ப அப்ப கனெக்ட் ம், பண்ணி பார்த்தீங்கன்னா, வோல்ட் குறைஞ்சுக்கிட்டே ம், வரும். ஏன் அது எப்படி ம், வோல்ட் எப்படி குறையும்ன்னு கேட்டீங்கன்னா, ம், 100 நாள் கழிச்சு தாங்க வோல்ட்டே மெல்ல குறையும். எத்தன நாளு? ம், ம். மற்ற சாதாரண பேட்டரி வச்சு சாதாரண கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா, 6 நாள்ல அத்தனை டோட்டல் அவுட். சரி, சரி, சரி. ஆனா அதே மாரி வீக் ஆகுறதும் ஈக்குவலா தான் வீக் ஆகுது. ஏன் சார்? ஒரு 70 நாளுக்கு ஒர்க் ஆன பிற்பாடு, எல்இடி ஆஃப் ஆன பிற்பாடு 2 பேட்டரியும் ஈக்குவலா தான் இருக்கு. இது ஆமாமாமாமா. அதுல ஆ, அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 1 ஆ. மட்டும் டாப்ல இருக்கும். 1 மட்டும் லோ இருக்கும். ஒரு பேட்டரி அது 2ல 1 அல்லது 1, 2 எது வேணா வச்சுக்கலாம். 1, 2 வச்சுக்கலாம். இந்த 1, 2 ம். ஏதோ ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேன். 1 வோல்ட் இருந்ததுன்னா, 1 வந்து 1/2 வோல்ட் வரும். அது தானாவே மாத்திக்கும். பரவால்ல. ஆ. ஆரம்பத்துல 1.3 வோல்ட் வருது இல்லையா? இது ஆரம்பத்துல ஆமா. ஸ்டார்ட்டிங்ல கரெக்ட்டா இருக்கும். போக, போக, போக ம். என்னன்னா, 1 மட்டும் ஹையர்ட்டா போயிட்டு 1 மட்டும் குறைஞ்சுட்டு வரும். ம். அப்போ ஓகே, இங்க ஓகே. 0, 1 கான்செப்ட் வருது. 1 ஹையர் லெவல், 1 லோ லெவல். என்னது? ம், ம், ம். அது தானாவே மாறும். சரி. ம். அப்படித்தான் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அப்படித்தான் ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சேன். நான் வச்சது 3 வோல்ட். இப்ப இருக்குது 1.4 வோல்ட் இருக்குது. என்னடா 1 கட் பண்ணா ம், 1 வோல்ட் இருக்குது. இன்னொன்னு ம். நா 0.4 இருக்கு. சரி அந்த 0.4 ஓகே. குறைக்கலான்னு ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பார்த்தா, திடீர்னு ம். 1.8 காட்டிடுது. என்னது? இல்ல இப்போ 1, 2 நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. 1 வந்து யூஸ் ஆன அது ஒரு 70 நாளுக்கு அப்புறம் 1 வந்து 1 வோல்ட் காமிக்குது. இன்னொன்னு 0.5 காமிக்குதுன்னா, ஆ. இப்ப அந்த 1 தூக்கி 2ஆம் நம்பர் இடத்துலயும், 2 தூக்கி 1ஆம் நம்பர் இடத்துலயும் மாத்தி போட்டு வச்சா, திரும்ப இது வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். இந்த பேட்டரி பவர் இன்கிரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. அது எப்படி பார்த்தாலும் அது அது என்ன தெரியுமா? அது குவாண்டம்லயே சுத்திட்டு இருக்கு. ம். நாம போடுற அது நேச்சுரல் ஆர்டர் அது. நம்ம விஷயத்துக்கு அது வேலை ம், செய்யாது. ம். அது என்ன செய்யுதுன்னு ஓகே, தான் ஓகே. பார்க்கணும். ம், ம். நம்ம இதுக்கு வேலை செய்யாது. அது அது என்ன பண்ணுதுன்னு ம். கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாரி இப்ப இத விட இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க ம். 4 குச்சி வச்சுக்கங்க. முதல்ல எவரேட் ம். வாங்கிக்கங்க. வழக்கம் போல வெளிய 4 குச்சியும் ஒட்ட வச்சுக்கங்க. அப்படித்தான் நான் ம், வந்து ம். முரளிதரனுக்கு சொன்னேன். கடைசியில முரளிதரன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ! ஒரு நிமிஷம் ஐயா. ஆ அது ஹலோ? அ அதுக்கு என்ன ஒரு உங்களுக்கு ஈஸியான ஒரு வேலை குடுக்குறேன். உங்க வீட்ல மல்டிமீட்டர் வச்சிருப்பீங்களே இருக்கா? வீட்ல இல்ல. இங்க ஆபீஸ்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். அது என்னங்க ரூ. 75 ஒரு மல்டிமீட்டரு. அதான், அதான். தெரியும், தெரியும். இந்த மஞ்சள் கலர்ல இருக்குது பாருங்க. மஞ்சளா இருக்கும். புரியுதுங்களா? தெரியும், தெரியும், தெரியும் சார். யூஸ்லாம் பண்ணியிருக்கேன் நானு. ஆமா. அது ரூ. 75 ஒரு ஹோல்சேல் கடைக்கு போனீங்கன்னா, அங்க பாண்டிச்சேரியில ஹோல்சேல் கடைக்கு போனா ரூ. 75 ரீட்டெயில் கடைக்கு போனீங்கன்னா ரூ. சரி, சரி. 125 ரீட்டெயில் கடைக்கு போனீங்கன்னா. ம், 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 ம். சரி, சரி. சரி, அது சரி. போதும். நான் விஷயத்துக்கு வர்றேன். விஷயத்துக்கு மட்டும் உண்மைய சொல்லி ம், முடிக்கிறேன். இதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. நீங்க ம், ம். 4 குச்சி வச்சுருங்க. நீங்க கிராஃபைட் குச்சிய வந்து நீங்க ஒண்ணு பழைய எவரேடி பேட்டரி இருந்தா சரி, இல்ல புதுசா 2 எவரேடி பேட்டரி வாங்கிக்கங்க தனியா. அத வாங்கி 4ஆ வெட்டிக்கங்க. உள்ளருந்து கட்டிங் பிளேயர் போட்டு லேசா மெல்ல அறுத்து எடுத்துட்டீங்கன்னு வச்சு இல்லாட்டினா வந்து இந்த எலக்ட்ரானிக் கட்டர் இருக்கும். அந்த லெக் கட்டர் அப்படியே கடிச்சு விட்டீங்கன்னா மேல ஆமா, ஆமா, ஆமா. கை கை முதல்ல கையிலேயே நோண்டி எடுத்துறலாம். மேல இருக்குல கையில அது விரலையில நோண்டி எடுத்துறலாம். ஆனா சின்ன வயசுல அதானே வேலை எங்களுக்கு. ஆ?
சின்ன பசங்களா இருக்கும்போது அதானே வேலை. ஆமா. அத நோண்டி எடுத்துட்டு உள்ளுக்கு அது ஊத்திடுங்க. பெரிய பெரிய பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா? அதுலருந்து அத எடுத்து, அது அத ரொம்ப அப்படியே குண்டு. ஸ்கொயரா ரொம்ப தேய்ச்சு அது ரொம்ப ரொம்ப அதிகம். குண்டு அது ரொம்ப கனமா கனமா இருக்கும். இருக்கும். இல்ல நாங்க சின்ன வயசுல பண்ணது. அந்த கரெக்ட், பெரிய கரெக்ட். பேட்டரிலருந்து எடுத்து எடுத்து அத தேய்ச்சு தேய்ச்சு தாயக்கட்ட செஞ்சு அதுல ஆ விளையாடுவோம். தாயக்கட்ட செஞ்சு விளையாடுவேன். கலகலன்னு சத்தம் கேட்காது. ம். புரியுது. கரெக்ட்டா ஆமா. பண்ணியிருக்கீங்க. ஆமா. சரி. இப்ப 4 குச்சி வச்சதுக்கப்புறம், ஷார்ட் சர்க்யூட் ம். பண்ணி விட்டுருங்க. முதல்ல எல்இடிக்குள்ள எதுவும் வைக்க வேண்டாம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு பாருங்க. ம். 0 காட்டும். ஆச்சரியமா இருக்கும். சரி, சரி, சரி. பேட்டரி ஹீட் ஆகாது. ஒண்ணும் ஆகாது. அ மற்றபடி டைரக்ட்டா நீங்க சராசரியா பிளஸ், மைனஸ் முறுக்குனீங்க. அப்போ 2 வழியே சைடுமே ஷார்ட் போயிடும். பண்ணிடணும். ஆ 2 சைடுமே ஷார்ட் பண்ணிடணும். ஆமாமா. கிராஃபைட் வச்சுட்டு என்னது? கிராஃபைட் குச்சி 4லயும் ஒட்டிக்கணும். கிராஃபைட்ட வச்சுட்டு 2 பக்கமும் ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 0 காட்டும். 0 ம். காட்டுனீங்கன்னா, அப்புறம் பிளஸ், ஆ. பிளஸ் தொட்டு பிளஸ், பிளஸ் தொட்டு பிளஸ், பிளஸ் பிளஸ், ம். பிளஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் காட்டும். மைனஸ், மைனஸ் தொட்டு ஆ. பார்த்தா ரீடிங் காட்டும். ம். தனிப்பட்ட முறையில பிளஸ், மைனஸ் சொன்னோனே 0 காட்டும். ஆச்சரியமா இருக்கும். ஓகே, ஓகே. 2 பிளஸ் ரீடிங் காட்டும். 2 மைனஸ் ரீடிங் காட்டும். இது கரெக்ட். எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? இதுதான் குவாண்டம். ம். ஒண்ணு 0 காட்டும். ஒண்ணு வந்து ரீடிங் காட்டு பாருங்க. நீங்க இதுல என்ன ஆச்சரியம்ன்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா நீங்க ஆ. பிரிச்சு, இந்த தனித்தனியா ஒரு பேட்டரியோட டாப்பையும், ஒரு பேட்டரியினுடைய அ டா அ அ அ இது டவுனையும் 2யும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அ அது ஒரு ஆ. வகையான வோல்ட்ட காட்டும். 2 ஆ. கனெக்ட் பண்ணி வச்சு அது ஒரு வகையான வோல்ட் காட்டும். இந்த மாரி 3 வகையில வோல்ட் காட்டும். 3 வகையில ஆம்பியர் காட்டும். உலகத்திலே வந்து 3 வகையில ஆம்பியர் காட்டும். நம்பவே முடியல என்னால. ம். அதாவது ம். ம். சாதாரண சாதாரண பேட்டரில சாதாரண பேட்டரிய கனெக்ட் பண்றதெல்லாம் அந்த க்ளோஸ்டு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆம்பியர் ஆ. காட்டும். இது அப்படி இல்ல. 3 வகையில ஆம்பியர் கண்டுபிடிச்சேன் நானு. 3 ஆம்பியர் காட்டும். ம். 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 சரி, அதனால சரி. அந்த ஃபிட் பண்ணும்பொழுதே எழுதி வச்சுரணும். இதுதான் 1 அப்படி எழுதி சரி. நார்மலா எழுதி ம். வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் என்னென்ன அது விளையாட்டு அப்புறம் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுட்டு அது சொல்லிக் குடுக்கணும். இது இப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு. இதுதான் ம். இதுதான் இந்த இயற்கையை புரிந்து கொண்டு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. இது விரைவில் வந்துரும். ஆ. அ நாமெல்லாம் என்னுடைய கூட்டத்திலேயே செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்கேன். எனக்கு என்னவே ம். ம். எல்லாரும் செஞ்சு வீட்ல வச்சுரணும். அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கு. தினம் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். 80 நாள்ல சரி, உங்களுக்கு சரி. ரிசல்ட் கிடைச்சிரும். 80 நாள்ல ஆம்பியர் ம். அந்த 30 நாள்ல எவ்வளோ ஆம்பியர் வருது? ஒயிட்‌க்கு தனி ஆம்பியர் ஒயிட்‌க்கு ஆம்பியர் அதிகமா செலவாகும். கிரீனுக்கு அத விட 0.7 இது 1 ஆம்பியர் தேவை. இதுக்கு 0.7 தேவை. அப்புறம் சிங்கிளா ஆமா. வேணும்னா அதுலருந்து கொஞ்சம் கம்மியா 0.3 தான் தேவை. இதெல்லாம் டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 65, 70 ஆம்பியருக்கு மேல போயிரும். ம். இருக்கிறது 6 ஆம்பியர் இருக்கிறது டோட்டலாவே. 6 தான். ஆனா வர்றது எவ்வளோங்க? 10 மடங்கு வரும். ம். அதுக்கு மேலயும் வரும். பார்ப்போம். மறுபடியும் நான் பேசுறேன். நன்றி. ம். 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 சரி, சரி.